இன்ஸ்டன்ட் பீட்ரூட் ரவை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு ரவை, 1/4 கப்பு அரிசி மாவு, அதுக்கு வந்து தேவையானது நான் இமேஜில் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு எல்லாம் கரைச்சி ஒரு 1/2 hour விடுங்க. 1/2 hour விட்டு தோசை சுட்டிங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.